இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜப்பான் சென்றிருக்கிறார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கும் குவாட் அமைப்பின் எதிர்காலம், பிராந்திய பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க மோடி ஜப்பான் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமராக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி ஜப்பானுக்கு செல்வது இது 8வது முறையாகும். அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு பின்னான மோடியின் இந்த ஜப்பான் பயணம் இரு நாடுகள் இடையேயான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாகவே இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நெருங்கிய உறவு இருந்து வருகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் ஜப்பானில் அறிமுகமானது முதல் இந்த உறவு தொடங்குகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பௌத்தம் வாயிலாக இந்திய கலாச்சாரம் ஜப்பானிய கலாச்சாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜப்பான் மக்கள் இந்தியாவுடன் மிகுந்த நட்புடன் இருப்பதற்கு இது முக்கிய காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு ரீதியில் இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதற்கு உதாரணமாக ஜப்பானில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நமஸ்தே இந்தியா விழா நடைபெற்று வருகிறது. வர்த்தக ரீதியிலும் இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளியாக ஜப்பான் இருந்து வருகிறது. இந்தியாவுடன் அதிக அளவில் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 17வது இடத்திலும், ஜப்பானுடன் அதிக வர்த்தகம் செய்யும் நாடுகளில் இந்தியா 18வது இடத்திலும் இருக்கின்றன. 2024-25வது நிதியாண்டில் மட்டும் இந்தியா ஜப்பானுடன் 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் செய்திருக்கிறது. இதில் ஏற்றுமதி 45,000 கோடி ரூபாயாகவும் இறக்குமதி 1,30,000 கோடி ரூபாயாகவும் இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு மும்பைக்கும் அகமதாபாத்திற்கும் இடையில் புல்லட் ரயில் பாதையை உருவாக்க இந்தியாவும் ஜப்பானும் ஒப்பந்தமிட்டன. அதேபோல் 2021ஆம் ஆண்டு 5Gயை மையமாக கொண்ட தகவல் தொடர்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 2022ஆம் ஆண்டு டெல்லி வந்த ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா இந்தியாவில் $42 பில்லியன் முதலீடு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இப்படி வர்த்தக மற்றும் கலாச்சார ரீதியில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக ஜப்பான் இருந்து வருகிறது. மோடியின் இந்த பயணம் மூலம் இந்த நட்புறவு மேலும் பலப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.